ஆலங்குடிங்கிற ஒரு சின்ன கிராமத்துல பாபின்னு ஒரு குட்டி பையன் இருந்தான். பாபிக்கு அம்மா அப்பா இல்ல. ஒரு மர வீட்டுல தனியா வாழ்ந்துட்டு வந்தான். அந்த கிராமத்துல பாபிய யாருக்குமே பிடிக்கல. எல்லோரும் பாபிய ஒதுக்கி வச்சுட்டு இருந்தாங்க. பாபி சாப்பிட்றதுக்காக ஒரு சின்ன இடத்துல வேலை செஞ்சுட்டு இருந்தான். நாள் கடைசியில அவனோட முதலாளி அவனுக்கு ஒரு சின்ன பேக்கை கொடுப்பாரு. அதுல கொஞ்சமா சாப்பாடும் இருக்கும். நாள் முழுக்க பசியா இருந்து நாள் கடைசியில கிடைக்கிற அந்த கொஞ்ச சாப்பாடு பாபிக்கு ஒரு பெரிய பொக்கிஷமாவே இருந்துச்சு. பாபிக்கு இவ்வளோ கஷ்டங்கள் இருந்தாலும் பாபி கொஞ்சம் கூட குறை சொன்னதே இல்லை. தனக்கு ஏசப்பா கொடுத்த அந்த கொஞ்ச சாப்பாட்டுக்கு ஏசப்பாக்கு நன்றி சொல்லுவான். பாபிக்கு ஒரு நல்ல பழக்கம் இருந்துச்சு. யார் கஷ்டத்துல இருந்தாலும் தன்னால முடிஞ்ச உதவியை செய்வான். ஒரு நாள் பாபி கஷ்டப்பட்டு வேலை செஞ்சு நாள் கடைசியில ரொம்ப பசியா இருந்தான். அன்னைக்கு பாபியோட முதலாளிக்கு பிறந்த நாள். அதனால பாபிக்கு முதலாளி மட்டன் பிரியாணி கொடுத்தாரு. பாபிக்கு கண்ணெல்லாம் கலங்கிருச்சு. தன்னோட வாழ்க்கையில முதல் முறையா நல்ல சாப்பாடு, வயிறு ரொம்ப சாப்பிட போறோம்னு ரொம்ப சந்தோஷப்பட்டான். பேகை எடுத்துட்டு குடு குடுன்னு வீட்டுக்கு நடந்தான். போற வழியில ஒரு வயசான தாத்தா இருந்தாரு. அவரு பாபி கிட்ட, பாபி, நான் 2 நாளா ஒண்ணுமே சாப்பிடல, சாப்பிட ஏதாச்சும் இருக்கான்னு கேட்டாரு. பாபிக்கு ரொம்ப பசியா இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் டைம் அவன் லைஃப்ல பிரியாணி கிடைச்சிருக்கு. இருந்தாலும் அவன் சின்ன வயசுல அவங்க அம்மா பைபிள்ல அவனுக்கு சொல்லி கொடுத்த வசனம் ஞாபகம் வந்துச்சு. ஏழைக்கு இறங்குகிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான், அவன் கொடுத்ததை அவர் திரும்ப கொடுப்பார். நீதிமொழிகள் 19:17. இதனால முழு மனசா சந்தோஷமா அந்த மட்டன் பிரியாணிய தாத்தாக்கு சாப்பிட கொடுத்தான் பாபி. தாத்தா திருப்தியா சாப்பிட்டாரு. தாத்தா பாபிய பார்த்து, பாபி, என்னை கொஞ்ச தூரம் கூட்டிட்டு போக முடியுமா? என் வீடு கொஞ்ச தூரத்துல தான் இருக்குன்னு சொன்னாரு. பாபி தாத்தாக்கு ஹெல்ப் பண்ணினான். தாத்தாவை கொஞ்ச தூரம் பாபி கூட்டிட்டு போனான். பாபிய பார்த்து தாத்தா, பாபி, இன்னைக்கு நீ யார் கூட நடந்தன்னு உனக்கு தெரியுமான்னு கேட்டாரு. பாபி அதற்கு உங்க கூட தான் தாத்தான்னு சொன்னான். தாத்தா சிரிச்சுக்கிட்டே பாபிய பார்த்து, பாபி, நான் தான் இந்த ஊரோட ராஜா. ரொம்ப நாளா உன்னை நான் கவனிச்சுட்டு இருந்தேன். எனக்குன்னு யாருமே இல்லை. எப்பெல்லாம் நான் தனிமையா ஃபீல் பண்றேனோ அப்ப எல்லாம் இந்த மாதிரி ஏதோ இடத்துக்கு மாறு வேஷத்துல போவேன். ஆனா இதுவரைக்கும் யாருமே எனக்கு உதவி பண்ணதே இல்லை. இந்த ஊருக்கு வரும்போது உன்னை நான் பார்த்தேன். ரொம்ப நாளா உன்னை ஃபாலோ பண்ணிட்டு இருந்தேன். ஆனா இன்னைக்கு நீ உனக்கு சாப்பாடு இல்லாத போதும், நீ கஷ்டத்துல இருக்கும் போதும், உனக்கு ஃபர்ஸ்ட் டைம் பிரியாணி கிடைச்ச போதும் நான் யாருன்னே தெரியாம எனக்கு நீ உதவி பண்ணியிருக்க. அதனால இன்னிலிருந்து நீ தான் என்னோட பையன். பாபிய அரண்மனைக்கு கூட்டிட்டு போனாரு அந்த ராஜா. அதுக்கப்புறம் பாபி எந்த கஷ்டமும் படாம மற்றவங்களுக்கு தொடர்ந்து உதவி பண்ணி அடுத்த ராஜாவா மாறினான். பைபிள்ல கூட அழகான ஒரு வசனம் இருக்கு. ஏழைக்கு இறங்குகிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான், அவன் கொடுத்ததை அவர் திரும்ப கொடுப்பார். நீதிமொழிகள் 19:17. குட்டீஸ், நாமளும் கூட பாபி மாதிரியே இல்லாதவர்களுக்கு நம்மால முடிஞ்ச உதவியை பண்ணணும். பண்ணுவீங்களா குட்டீஸ்?